பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும் காலத்தில் அஸ்வத்தாமன் தனது சிறு வயது நண்பனாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை சந்திக்க வந்தான். அஸ்வத்தாமனை பார்த்த ஸ்ரீ கிருஷ்ணர் மகிழ்ச்சியுடன் வா அஸ்வத்தாமா என்று கூறி அவனை வரவேற்றார். பிறகு அஸ்வத்தாமா, உனக்கு என்னிடம் என்ன வேண்டும், கேள்வி நண்பனே என்று கேட்டார். அதற்கு அஸ்வத்தாமன், கிருஷ்ணா, எனக்கு உங்களுடைய சுதர்சன சக்கரம் தானமாக வேண்டும் என்று கேட்டான். ஸ்ரீ கிருஷ்ணர் சிரித்தவாறு, அப்படியா, சரி, அதை பெற உனக்கு சக்தி இருந்தால் அது உனக்கு எடுத்துக்கொள் என்று கூறினார். அஸ்வத்தாமன் மகிழ்ச்சியுடன் சுதர்சன சக்கரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றான். ஆனால் எவ்வளவு முயன்றாலும் அவனால் அதை சிறிது கூட அசைக்க முடியவில்லை. இதை கண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் மெதுவாக சிரித்தார். அஸ்வத்தாமா, நீ ஏன் இவ்வளவு தூரம் வந்து இதை தானமாக கேட்டு நினைத்தாய்? உனக்கு சுதர்சன சக்கரம் எதற்காக வேண்டும் என்று கேள்வி கேட்டார். அஸ்வத்தாமன் தன்னுடைய மனதில் உள்ள நினைவுகளை வெளிப்படுத்தி, கிருஷ்ணா, வருங்காலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே மகா போர் நடக்க இருக்கிறது. அந்த போரில் நான் துரியோதனனை காக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பாண்டவர்களுக்கு துணை நிற்பீர்கள் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்களுடைய ஆதரவு இருக்கும் வரை பாண்டவர்களை வெல்ல முடியாது என்பதை நான் நன்கு அறிவேன். ஆகவே உம்மை வதைக்கவே நான் உங்களுடைய சுதர்சன சக்கரத்தை விரும்புகின்றேன் என்று கூற ஸ்ரீ கிருஷ்ணர் சிரித்தவாறு அவனுடைய நட்பை கண்டு மேசினிர்த்து போனார். பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர், உனது நட்பின் வகையை உணர்ந்து மகிழ்ச்சி அடைந்தேன் அஸ்வத்தாமா. ஆனால் சுதர்சன சக்கரம் சத்தியத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஏனென்றால் அதை துன்மார்க்க செயல்களுக்கு பயன்படுத்த முடியாது என்று கூறினார். அஸ்வத்தாமன் சற்றே அமைதியாக நின்றான். அவனை பார்த்த ஸ்ரீ கிருஷ்ணர், நண்பனே அஸ்வத்தாமா, உனது எண்ணம் எனக்கு புரிகிறது. எனது சுதர்சன சக்கரம் உன்னால் பயன்படுத்த முடியாது. ஆனால் அதற்கு பதிலாக என்னுடைய மற்றொரு அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை உனக்கு வரமாக தருகின்றேன். அது போரில் உள்ள அனைவரையும் ஒரே நொடியில் அழித்து உன் நண்பனை துரியோதனனை காப்பாற்ற முடியும் என்று கூறி அவனுக்கு அந்த அஸ்திரத்தை அருளினார். அஸ்வத்தாமன் அந்த அஸ்திரத்தை பெற்ற பொழுது கிருஷ்ணரின் கடவுள்தனத்தின் வல்லமையையும் அவரது தன்னலமற்ற நிலையையும் அறிந்து வியந்தான் அஸ்வத்தாமன். ஸ்ரீ கிருஷ்ணரின் மனதில் உள்ள பரிபூர்ண அருள் தன்மையை கண்டு அஸ்வத்தாமன் தனது முயற்சியினை மறுத்து உண்மையான நட்பின் அர்த்தத்தை உணர்ந்து நன்றி கூறினான். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.